அந்த சிவனுக்கு பாதி இந்த அம்மா மலையனூரில் அங்காள வரைவே சொல்லியாக நிசாசுரி அங்கத்தில் பிறந்தவன் முருகனுக்கு வேலை கொடுத்துருக்கிறாங்க. என்ன வேலைங்க? கவர்மெண்ட் வேலையா? சென்ட்ரல் கவர்மெண்டா? 100 நாள் வேலை. வேல் வேல் முருகனுக்கு வேலை கொடுத்துருக்கிறாங்க. என்ன வேலை கொடுக்குறாங்கன்னாங்க பூச நட்சத்திரத்துல அம்மா சிக்கல் பதியிலே அசுரகுலத்திலே கருவருக்கு கொடுத்தது சக்திவேல். என்ன தெரியுமா? சக்திவேல். சக்திவேல் தெரியுமா? எங்க அப்பா தாங்க. அப்பா சொன்னாங்க சக்திவேல் முருகப்பெருமாள் இருக்கிறது. அது மட்டுமா இந்த அம்மா எங்க எங்க இருக்கிறான்? எங்க இருக்காங்க தெரியுமா? வான்பூமி தேவன் போட்டி பண்ணி நடக்குளம்பாடி தினம் உன்னாட்சி இந்த அம்மாவுடைய அவதாரம் என்ன தெரியுமா? விசாலாட்சி. அன்னபூரணியாகவும் விசாலாட்சியாகவும் இருக்கின்றால் இந்த தாயாகப்பட்டவர். அது மட்டுமா காஞ்சியபதிக்கு போன தாமரத்தின் நிழலிலே சிவபூஜை செய்பவள் இந்த அம்மா. யாரு கூட? ஏகாம்பர நாதனோடு ஏகாந்த நாயகியாக காமாட்சி அம்மனா இருக்கிறாங்க. மதுரைக்கு போனா இந்த அம்மா. மதுரைக்கு போனா மீனாட்சினா சும்மாவா? ஒரு ஊர்ல 2 ஆட்சி நடக்கும்.
தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி வேணாலும் நடக்கலாம். வீட்டுக்கு 2 ஆட்சி. ஒரு ஊரு சிதம்பரம் ஆட்சி, ஒரு ஊடு மதுரை ஆட்சி. சிதம்பரம் ஆட்சின்னா என்னன்னு கேட்டோம்னா, சிதம்பரத்துல அம்பாலும் இருக்கிறாங்க, ஆண்டவனும் இருக்கிறாரு. யாரு கோயில் சொல்லுவோம்? சிதம்பரத்துல அப்பரோட கோயில் தான். யாரு கோயில் சொல்லு? சிவபெருமான் நடராஜர் கோயில்னு சொல்லுவோம். என்ன கோயிலு? அங்கதான் ஆம்பளை ஆட்சி நடக்குது. அங்கதான் மதுரைக்கு போறோம். அங்க சொக்கநாதர் இருக்கிறாரு, மீனாட்சி அம்மா இருக்கிறாங்க. அங்க யார் ஆட்சி? மீனாட்சி. மீனாட்சி. அந்த மாதிரிதான் வீட்லயும் ஒரு வீட்டுல ஆம்பளை ஆட்சி நடக்கும், ஒரு வீட்டுல இந்த மீனாட்சி நடக்கும். அப்படி இந்த அம்மா மீனாட்சியாக வந்தவங்க. அது மட்டுமா, அஞ்செழுத்தது நெஞ்சில் வைத்து எனக்கு அழுந்தையாம இருக்கு. செஞ்சு நமக்கு செஞ்ச குண்டடி நான் கூட்டாக இருக்கு. செஞ்ச பாண்டவர் தேவியான் அது தலைவன் சோதரிக்கு. பாண்டவர் தேவியான் அது தலைவன் சோதரிக்கு. அடியாக்கி உபகாரி பார்த்தாலே போதும் மகவாரி. பாவமெல்லாம் போதும்